நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி விரும்புகிறேன். யாத்திராகமம் 34வது அதிகாரம். யாத்திராகமம் 34வது அதிகாரம், அதனுடைய 29-30 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினால் அவன் தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். 31வது வசனம். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். இந்த மாலை வேளையில பேசும்படி ஆண்டவர் சமூகத்திலே ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தைகள் இவைகள். நல்ல கவனமாக கேளுங்க. நான் கொஞ்ச நேரம் தான் பேச போகிறேன். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அருமையான என்னுடைய நண்பர் சகோதரர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். ஆமே. பிரசன்னத்தில் வசனத்தை கேட்டா நம்முடைய வாழ்க்கை அழகாய் மாறும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மோசே, ஆரோன், இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க எல்லாருமே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். மோசேக்கு மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. காரணம், நாம் ஏற்கனவே பைபிள் ரீடிங்ல கேட்டோம், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாருமே சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் தான் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். மோசேக்கு மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. எல்லாருமே மேகத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் இரத்தத்தால், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஜனம் மேகத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்டது போல புதிய ஏற்பாட்டிலே ரட்சிக்கப்பட்ட ஜனம் சபையிலே சேர்க்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே மேகத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்ட ஜனத்தை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்துவது போல புதிய ஏற்பாட்டிலே மீட்கப்பட்ட கூட்டத்தை ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு நேராக நடத்துகிறார். எல்லாரும் கர்த்தரை துதித்தார்கள். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட மன்னாதான் மோசேக்கும் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கன்மலையின் தண்ணீர் தான் மோசேக்கும் கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்க மோசேயின் முகம் மட்டும் ஏன் பிரகாசித்தது? இந்த பட்டணத்துல 100 சர்ச் இருக்கு, அதுல ஒரு சர்ச் இது. அப்படி இருப்பதற்கல்ல கர்த்தர் 25 ஆண்டுகள் சுமந்து கொண்டு வந்தது. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், சகல கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சபையை கவனமாய் கேளுங்கள். மோசேயின் முகம் பிரகாசித்தது. இவங்க ஆரம்பம் எங்க இருந்துன்னா இரத்தத்தில் இருந்து. ஆண்டவர் ஒரு இரத்த உறவை தான் ஏற்படுத்தினார். மோசே மாத்திரம் இந்த உறவை மேன்மைப்படுத்தினான். நீங்க பைபிள் ஃபுல்லா படிக்கும் போது தெரியும், நாம் அந்நியராக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமானதிலே வந்தார். வந்து என்ன செய்தார் என்றால், சொந்தமானவர்களுக்காகவே தம்மை வெளிப்படுத்தாமல் அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் நிருபத்தில் எழுதும் போது இப்படி சொல்லுகிறார், இது பிதா நம்மேல் வைத்த அன்பு. பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பு. இன்னைக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிறோம். அவரால் அனுப்பப்பட்ட அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அதிகாரம், நாம் இன்னைக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார் தெரியுமா? நீ அவருடைய பிள்ளை. நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்லும் போது உலகம் என்னை பல விதங்களில் சொல்லலாம், ஆனால் எனக்கு அருளப்பட்ட ஆவியானவர் சொல்லுவார், எஸ், நீ பிள்ளைதான். இது பரலோக நமக்கு பாராட்டின கிருபை.
இந்த மோசே இந்த உறவை கொண்டாடினான், தேவனோடு உள்ள ஐக்கியம், அதை கனப்படுத்தினான். ஆமென். மற்றவர்களுக்கு ஆண்டவர் எப்போ தேவைன்னா, நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா தெரியும், நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே நோக்கி கூப்பிட்டேன், ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிட்டேன், நெருக்கப்பட்ட போது, ஒடுக்கப்பட்ட போது, கஷ்டப்பட்ட போது, பார்வோன் கடினமாய் கொடுமைப்படுத்தின போது, இப்படிப்பட்ட தருணங்கள் வரும்போது மாத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே. நம்ம வீட்டில் பொருட்கள்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம், காலியானதுக்கு அப்புறம் பக்கெட்டை தூக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டு போறது மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு போறாங்க. ஆமென். தேவைகள் சந்திக்கப்பட தேவனை தேடாதே, தேவனை தேடு, உன் தேவைகள் சந்திக்கப்படும். இந்த மோசே அப்படி என்ன செய்தார்? ஆமென். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஒரு சில காரியங்கள் இந்த மாலை வேளையில பேசும்படி ஆவியானவர் சிந்தையில கொண்டு வந்தார். இன்று இதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்த போது அதிக பாரப்படுத்தினார். எனவே ஒரு பிரசங்கமாய் கேட்க வேண்டாம், கர்த்தர் என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறார், என்னிடத்தில் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார். இந்த உணர்வோடு இந்த வார்த்தைகளை கேட்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு தெரியும், 40 வருடம் எகிப்திலே வளர்ந்தான் மோசே. அடுத்த 40 வருடம் வனாந்திரத்திலே. மோசே கர்த்தரை தேடி போகவில்லை, கர்த்தர் மோசையை தேடி வந்தார். இருக்கிற இடத்துல, இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் நினைச்சா அந்த இடத்தை ஏதேனாய் மாற்றி வந்து மோசையிட்ட பேசி இருக்கலாம். அப்படி அல்ல. நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதே நிலையில இறங்கி வந்து நம்மோடு பழகுவதற்கு அவருடைய மனசு அவ்வளவு பெருசு. எனவேதான் அந்த இடத்துல இருந்தது ஒரு முட்செடி மாத்திரமே. முட்செடியில எழுந்தருளினார். நீங்க அதன் பிறகு நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சீங்கன்னா, ஒரு விசை கர்த்தர் மோசையை தேடி வந்தார். அதன் பிறகு ஒவ்வொரு விசையும் மோசே தேவனை தேடி செல்லுகிறான். கடைசி வரை மோசே கர்த்தரை தேட வைக்கல. வழி தப்பி நடந்தோம், ஒரு விசை அவர் தேடி வந்தார். ஆராதனை வேளையில கேட்டது போல பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்தார். இந்த பயங்கரமான குழி உளையான சேருன்னு சொல்லும் போது எங்க ஊர்ல அதை புதக்குழின்னு சொல்லுவாங்க, இங்க எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒன்ஸ் நம்ம அதுல மாட்டிட்டோம்னா நம்மளால வெளியே வர முடியாது. இப்போ என் ஒரு கால் அதுல மாட்டிட்டுன்னு வைங்களேன், இன்னொரு காலை வச்சு இந்த காலை எடுக்கலான்னு பார்த்தா 2 காலம் சேர்ந்து உள்ள போகும். சரி, கையை வச்சு கால் எடுக்கலான்னு பார்த்தா இன்னும் ஃபோர்ஸா தான் உள்ள போகும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் உள்ள மாட்டிட்டு இருக்கும் போது என்ன போல மாட்டிட்டு இருக்கிற இன்னொரு ஆள்கிட்ட ஹெல்ப் கேட்க முடியாது, ஏன்னா அவர் உள்ள போயிட்டு தான் இருக்கிறார். அப்போ இந்த சேற்றிலிருந்து ஒருத்தன் மீட்கப்பட வேண்டுமானால் சேற்றில் அகப்படாத ஒருவர் அங்க வரணும். எதிரிகளுக்கு கூட குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரே ஒருவர் உண்டென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் மேல் வைத்த குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார் என்று. சேற்றில் அகப்படாத ஒருவர் வரணும். வந்தால் மட்டும் போதாது, அவருடைய கண்கள் சேற்றில் அகப்பட்டிருந்த என்னை பார்க்கணும். பார்த்தா மட்டும் போதாது, என்ன அதுல இருந்து தூக்கணும்னு அவருக்கு மனசு வரணும். நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் தூக்கி கொட்டும் போது கையில் இருக்கிற ரிங் அதுல விழுந்துட்டுன்னு வைங்களேன், அல்லது காசு விழுந்துட்டு என்ன செய்யும்? ஐயோ குப்பையில விழுந்துட்டு சொல்லிட்டு திரும்பி போவோமா? எக்ஸ்ட்ரா இருக்கான்னு வேற பார்ப்போம். அந்த டைம் அந்த குப்பை கண்ணுக்கு தெரியாது. நம்ம கையில இருந்து விழுந்தில்ல, அதோடைய வேல்யூ மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நமக்கு கூட நம்ம வேல்யூ தெரியாதுங்க. ஆனா சாத்தான் வச்சான் பாத்தீங்களா ஆஃபர், ஆண்டவர்கிட்ட டீல் பேச வரான். நான் இந்த உலகம் ஃபுல்லா உங்களுக்கு கொடுக்குறேன், எல்லா அதிகாரம் ராஜ்யத்தை எல்லாம் கொடுக்கிறேன். எனக்கு விலைய பிசாசானவன் இந்த உலகத்தை வைத்து நிர்ணயித்த போது பரலோக பிதா தம்முடைய குமாரனை வைத்து நிர்ணயித்தார். அதான் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் தூக்கி எடுத்தாருங்க. இருப்பு காலவாயிலிருந்து எப்படி தாவீது ஒரு ஆட்டுக்குட்டிய சிங்கத்தின் பற்களுக்கு இடையிலிருந்து இழுக்கும் போது இழுத்தானோ, அதே போல என்னை கொண்டு வந்தார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம கிருபையாய் தேடி வந்தார்.
நம்மை ரட்சித்தார். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்படி ஒரு உறவை அப்பா பிதாவே, அது வரைக்கும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைத்துக் கொண்டிருக்க இயேசு சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்பான்னு கூப்பிடுப்பா. ஆனா அந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் பாத்தீங்கன்னா எதுக்குதான் ஆண்டவர்கிட்ட வராங்கன்னா ஏதோ ஒண்ணு நடக்கணும், ஏதோ ஒண்ணு நடக்கணும். ஆனா மோசே அப்படி கிடையாது, மோசே அப்படி கிடையாது. ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசனம். ஒவ்வொரு முறை பேதுருவை முதலாவது தேடி வந்த போது சொன்னார், என்னை பின்பற்றி வா. அதே பேதுரு ஒரு சூழ்நிலையில மீண்டும் பின்மாற்றத்துக்குள்ளே போகிறான். சொல்றான், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அவன் போனா மட்டும் பிரச்சனை இல்லை, கூட 4 பேரை. இந்த பேக் ஸ்லைடிங் என்பது நம்ம கூட இருக்கிறவர்களை பாதிக்கும். நான் பின்வாங்கினேன்னா என் கூட இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களே அது பாதிக்கும். யோவான் யாக்கோபு சொல்ல, நாங்களும் வருகிறோம் என்று. அகைன் இயேசு தேடி வருகிறார் அவர்களை. முதலாவது வந்தபோது என்னை பின்பற்றி வா என்றார். இரண்டாவது வந்தபோது என்ன கேட்டார் தெரியுமா, என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிக்கிறியா? பேதுருவே, உன்ன எங்கேயோ இருந்து எடுத்து இதுவரை கொண்டு வந்துட்டேன், பரலோகத்தின் திறவுகோலை உன் கையில கொடுத்துட்டேன், நீ திருப்பி போற, ஆனால் நான் வரேன். ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறியா? நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், யாரும் தேடி வராத போது முதலாவது தேடி வந்தவர் அவர்தான். அந்த ஆண்டவரை இந்த 25வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணும்போது சபையே ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ முறை ஆண்டவரை என்னை தேட வச்சுட்டேன், ஆண்டவரே இனி நான் உங்களை தேட வைக்க மாட்டேன். ஆண்டவரே, இந்த மோசையின் முகம் பிரகாசிப்பிக்க அத்தனை பேர் நடுவில் 6 லட்சம் புருஷர்களாம், அவர்களுடைய மனைவிகள், பிள்ளைகள் 20 முதல் 30 லட்சம் என்று பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. அதுல ஒரு சிலர் மரித்து விட்டார்கள். இது நடுவில் ஒருவனுடைய முகம். அவன் வாக்கில் வல்லவன் அல்ல, அவன் கையில ஒரு கோல் இல்லாம நடக்க முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு மேல அவனால கையை தூக்கி வைக்க முடியாது, சரியா பேச முடியாது. ஆனால் அவனுடைய முகம் பிரகாசித்தது. அவன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த ஒரு காரியத்தில் உறுதியா இருக்கிறான். இனி என் வாழ்க்கையில ஆண்டவரை தேட வைக்க கூடாது. தேவன் தேடுகிறார். என்ன தேடுகிறார்? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். ஆமென். இரண்டாவது காரியம், யாத்திராகமம் 24வது அதிகாரம். அதுல கர்த்தர் மோசே என்கிட்ட வான்னு சொல்லுகிறார். மோசே மாத்திரம் வரலாம் அப்படிங்கிறார் 2வது வசனத்துல. 15வது வசனம் 16வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு, அந்த மேகத்துல யார் இருக்கிறார்னா கர்த்தர். மேகத்துல கர்த்தர் இருக்கிறார். இனி கவனிங்க 16வது வசனம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். அப்படியே 24 கடைசியில இருந்து 31வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சீனாய் மலையில் அவர்னா யார்? கர்த்தர் மோசேயோடு பேசி முடிந்த பின் 24 கடைசியில மோசே கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். 31 கடைசியில பேசி முடிக்கிறார். அவர் பேச ஆரம்பித்து பேசி முடிக்கிறது வரைக்கும் மோசே அவர் சமூகத்தில் அமர்ந்து வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறான். மோசே இடையில வாட்ச் பார்க்கல. ஆண்டவரே, நான் கீழே ஜனங்கள்லாம் தேடுறாங்க சொல்லல. யார் இந்த மோசே தெரியுமா? வார்த்தையை கனப்படுத்துகிறவன். நம்ம ஒரு பெரிய ஒரு மதிப்புக்குரியவங்க நமக்கு கால் பண்றாங்க, அவங்க தான் போன் வைக்கணும், நாம வைக்க கூடாது. அவங்க பேசிட்டு இருக்கும் போது இன்னொருத்தங்க லைன்ல வராங்க, வெயிட்டிங் வருது. ஒருத்தங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது இன்னொருத்தங்க லைன்ல வரும்போது இந்த காலை நம்ம அவங்கள்ட்ட சொல்லாம அட்டன் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அது அவங்களை கனவீனப்படுத்துறது.
அவர் பேசிட்டு இருக்கு. என் ஆண்டவருக்கு டைம் பாஸ் ஆக என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சர்வத்தையும் காக்கிறவர், சர்வத்தையும் போஷிக்கிறவர், கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரத்தை பிரிப்பேர் பண்ணி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் என்னோடு பேச விரும்பும் போது நான் அமர்ந்திருந்து கேட்பதை தவிர எனக்கு வேற வேலையே கிடையாது. மோசே ஒரு பெரிய லீடர். 6 லட்சம் பேர் மோசைக்கு கீழே இருக்கிறாங்க. 1000 ப்ரோகிராம் கீழே இருக்கிறது. ஆனா மோசே கிட்ட அவர் பேச ஸ்டார்ட் பண்றாரு. அவர் முடிக்கிறது வரை சபையை கேளுங்கள். நம்முடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப், பர்சனல் ஃபெலோஷிப் இருக்குல்ல ஆண்டவரோடு, அந்த டைம் நாம செட் பண்ணக்கூடாது, அந்த டைம் அவர் செட் பண்ணணும். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், இதுதான் தாவீது சொல்லுகிறார். இன்னைக்கு நான் 1 hour ஜெபம் பண்ண போறேன். எங்க சர்ச்சில் ஒரு தங்கச்சி கேட்டா, அண்ணே எனக்கு 1 hourலாம் இப்ப ஜெபம் பண்ண முடியலண்ணே. நான் அவள்கிட்ட சொன்னேன், பாருமா, நீ ஒருத்தங்களுக்கு போன் பண்ற, 1 hour ட்ரை பண்ணி லைன் கிடைக்கவே இல்லை. ஆமாம், கேட்டா நீ என்ன சொல்லுவ? நான் 1 hour ட்ரை பண்ணேன். ஆனா அதே நீ திருப்பி கால் பண்ணி ஒரு 5 minutesல ஒரு 10 minutesல லைன் கிடைச்சிட்டு நீ ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வைக்கிற, இதுல எது ஒர்த்து? அப்பா இன்னைக்கு நான் 10 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டேன், 2 மணிக்கு நீல் டவுன் போட்டேன். ஓகே, அவர் என்ன பேசினார்? ஜெபம் என்பது இங்கிருந்து அங்கு போவது மாத்திரமல்ல, அங்கிருந்து இங்க வரணும். மோசேயை பாருங்கள், 6 நாள் மலையில உட்கார்ந்து இருக்கிறா. கர்த்தர் ஹலோ சொன்னது 7வது நாள். அவர் உட்கார்ந்துட்டாரு. மோசே இருக்கிறான். கர்த்தர் ஹலோ சொன்னது 7வது நாள். நம்ம அவர் ஹலோ சொல்றதுக்கு முன்னாடி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. 7வது நாள்ல கர்த்தர் மோசே அப்படிங்கிறார். அவ்வளவுதான். இப்படிப்பட்ட மோசேக்களின் முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பார். சபையே, இந்த காது டியூன் ஆகட்டும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் எதை நம்புறேன்? அவருடைய வசனத்தை. அதான் 138 தாவீது சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறோமா வார்த்தைக்காக? இதை வாசிக்கிறவன் பாக்கியவான், இதை கேட்கிறவன் பாக்கியவான், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு புரியலைன்னு வாசிக்காம இருக்கிறோம். ஒரு சத்தியத்தை கேளுங்கள், புரியுதோ புரியலையோ வாசிங்க. கந்தாகி ராஜஸ்திரியின் மந்திரிக்கு என்னங்க புரிஞ்சு வாசித்தான்? ஆனால் அவன் வாசிக்க ஆரம்பித்ததும் அவன் அறியாத ஆவியானவர் அவனுக்கு இடைபட ஆரம்பித்தார். ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் ஆக்டிவா இருக்கணுமா? பைபிள் ரீட் பண்ணுங்க. ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் ஆக்டிவா இருக்கணுமா? உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் இருளை அகற்றி வெளிச்சத்தை வர பண்ணினவர். ஆமென். சிங்கத்தை மேற்கொள்ளுகிற பலத்தை சிம்சோனுக்கு கொடுத்தவர். அத்தனை கண்களுக்கு முன்பாக தாவீதை உயர்த்தினவர். அவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணுமா? பைபிளை ஒதுக்கி வைக்காதீங்க, பைபிளை வாசிங்க, வசனத்தை கேளுங்க. மற்ற எல்லா காரியத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட கர்த்தருடைய வார்த்தைக்கு சபை முக்கியத்துவம் கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இது ஆமென் வார்த்தை உண்டானது. அந்த வார்த்தை தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி. இந்த வார்த்தையை எதிர்ப்பாரில்லை. இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். ஏன்? இந்த வார்த்தையை எதிர்ப்பாரில்லை என்று 105:28 சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்தில். இந்த வசனத்துக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். இந்த வேதத்தை மறக்கிறவர்களுடைய பிள்ளைகளை மறப்பேன் என்று கர்த்தர் ஓசியாவை கொண்டு சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் வேதத்தை சுமக்கிறவர்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் சுமப்பார், தலைமுறையை கர்த்தர் சுமப்பார். ஈசாக்க என்ன சொல்லி பிளஸ் பண்ணார் தெரியுமா? ஈசாக்கே, உங்க அப்பா இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு, அதனால உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். வெயிட் பண்றார் மோசே. கீழே
கீழே டிலே ஆகுது. கீழே ஜனங்க இருக்கிறாங்க. 32வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இறங்கி வர தாமதிக்கிறதை கண்டு. நல்ல கவனிங்க, இங்கே ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் காண்பித்ததை சொல்றேன். மோசே மேல கர்த்தரோடு இருக்கிறான், பிரசன்னத்தில் இருக்கிறான். ஜனங்கள் பாளையத்துக்குள்ள இருக்கிறாங்க கீழே. மோசேக்கு என்ன ஆச்சுன்னு இவங்களுக்கு தெரியல, ஆனா இவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு மோசேக்கு தெரியுது. ஒரு ஆவிக்குரியவனால எல்லாவற்றையும் நிதானிக்க முடியும், ஆனா ஒரு ஆவிக்குரியவனை இன்னொருத்தங்களுக்கு நிதானிக்க முடியாது. மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியல, மோசேக்கு என்ன ஆச்சு தெரியல, ஆனா ஜனங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு கர்த்தர் மோசேக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். யோபு இழந்ததை வைத்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணது என்ன தெரியுமா? நம்முடைய ரகசிய செயலின் கூடாரத்தில் இருந்துச்சு. இந்த ரகசிய செயலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் அத முந்தின சீர். இன்னைக்கு மதியம் ஜெபிக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் வைத்து ஜெபிக்கும் போது திடீர்னு ஆண்டவர் பிரசன்னத்துல அப்படியே உடைய வச்சார். ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை, ஆண்டவரே உங்களை விட்டு பிரிக்கிற எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, எதுவுமே வேண்டாம். 10ல் 1, 100ல் 1, 6 லட்சத்துல 1 இப்படி இருக்க இல்லைங்க. உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மோசேயின் முகம் பிரகாசித்தது. மோசே அழைத்த போது ஜனங்கள் எல்லாரும் திரும்பி வந்தார்களாம். அவருடைய ஒளி உன்மேல் உதிக்குமானால் வேதம் சொல்லுகிறது, உதிக்கிற உன் ஒளியின் இடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். எழும்பினதும் ஹல்லேலூயா, அதிகாலமே தேடுகிறோ, அதிகாலமே தேடுகிறோ, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். பைபிளுக்கு நமக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது. இந்த கோவிட் வந்தப்போ பைபிள் எடுக்காதவங்க எல்லாம் பைபிள் எடுத்தாங்க. அதுவும் சங்கீதம் 91 பேஜ் பாருங்க, வேற கலர்ல இருக்கும். அநேகருக்கு பிலமோனா அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க. ஒரு பயம் வரும்போது இல்லைங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து ஏசாயா சொல்றார், என்னை காலைதோறும் எழுப்புறார். அவர் பேசுறத நான் கேட்க. அது எப்படி டெய்லி எழுப்புறாரு? டெய்லி எழுப்புற ரீசன் என்னன்னா, நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு காலத்துல என்ன 2 மணிக்கு எழுப்பி விடுவார், 3 மணிக்கு. இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல பின்வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்தேவான் பேசிட்டு இருக்கும் போது காங்கிரிகேஷன் காது அடைக்கிறாங்க. எப்படி வேண்டாம் போதும், காது அடைக்கிறாங்க. இயேசு சபையில பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அவரை சபையிலிருந்து தள்ளுறாங்க. வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை வசனத்துக்கு இடம் கொடுங்கள். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபீடம். அப்படி இருந்தும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே கர்த்தர் சொல்றார், நான் நோக்கி பார்த்தேன். அவர் பார்த்தாலே பிழைத்துக் கொண்டோம், நோக்கி பார்த்தால் எங்கேயோ போயிடுவோம். வார்த்தைக்கு முக்கியத்துவம். பைபிள் கொண்டு வந்தவங்க மட்டும் உங்க பைபிளை நல்லா உயர்த்தி, நீர் தந்த இந்த பொக்கிஷத்திற்காக சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 3வது பாத்தீங்கன்னா, இந்த 32வது அதிகாரத்தில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். இவர்கள் ஒரு எகிப்தின் தெய்வத்தை, அதாவது தங்களுக்கு தேவன் கொடுத்த நன்மையை விக்கிரகமாக்கிட்டாங்க. எகிப்திலிருந்து புறப்படும் போது இவர்களை வெறுமையாய் புறப்பட வைக்காமல் பொன்னு பொருட்கள் எல்லாம் அழகா கொடுக்கிறார் ஆண்டவர். இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. தேவன் எந்த நன்மை அவர்களுக்கு கொடுத்தாரோ அதெல்லாம் விக்கிரகமாக்கிட்டாங்க. அதனால ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து பாட்டெல்லாம் கர்த்தருக்குரிய பாட்டு தான், கர்த்தருக்கு பலி, அப்படிதான் சொல்றாங்க, கர்த்தருக்கு பலி. ஆனா அங்க கர்த்தர் இல்ல,
இவங்க ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு துதிக்கிறாங்க. கர்த்தருக்கு பலி என்று சொல்லி புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்தாங்க. ஒரு கால அதாவது எகிப்தின் தெய்வம் கர்த்தருக்கு முன்பாக தோற்று போனதுக்கு இவங்க சாட்சி. ஏன்னா கர்த்தர் எகிப்தின் தேவர்கள் பேரில் நீதி செலுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்தியர் எதை பெருசா நினைச்சு பார்வோன் கேட்கிற மோசே கிட்ட, உன் தேவன் யாருன்னு கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். அவங்க சில காரியங்கள் எல்லாம் ரொம்ப புனிதமாய் வைத்து வழிபட்ட, அதுல ஒன்றுதான் சர்ப்பம். அத்தனை விழுங்க வைத்தார் கர்த்தர். இரண்டாவது நதி ஓங்கி அடிக்க வச்சார், மோசையை வச்சு தலையிலே அடிங்கிறார். நீங்க அந்த வசனம் படிச்சீங்கன்னா தெரியும், நல்ல சின்ன சின்ன நீர்நிலைகள்லாம் இருக்கும், எல்லாத்துக்கும் நேர கோலை நீட்டுங்கிறார். மோசை எல்லாத்துக்கும் நேர கோலை நீட்டு ஹெட்டு தலையிலேயே நைல் நதி மண்டையிலேயே ஓங்கி அடிக்கிறார். அடுத்து சூரியனை பார்த்து 80 வயசு தாத்தாக பார்த்து கோலை எடுத்து நீட்டுங்கிறார், எல்லாம் அவுட்டு. கடைசியில தான் எகிப்தியர்கள் தங்களுடைய மூத்த பிள்ளையை தங்கள் தெய்வங்களுக்கு என்று பிரதிஷ்டை பண்ணுவார்கள். ஆண்டவர் அடிக்கிறார். எகிப்தின் தேவர்கள் எல்லாம் அவருடைய வல்லமைக்கு முன்பாய் தோற்று போனதற்கு இந்த ஜனங்கள் சாட்சி. அப்படி இருக்க ஏன் மீண்டும் வைக்கிறாங்கன்னா, கர்த்தர்கிட்ட யாருனாலும் வரலாங்க, எப்பேற்பட்ட பாவி இயேசுவிடத்தில் வரலாம், அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனா வந்தவங்க அனைவரும் எப்படி நடக்க வேண்டும் என்கிற மார்க்கத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். நான் என் இஷ்ட போல கால் போன போக்கில் மனம் போன போக்கில் வாழ்ந்து கோபாக்கினேன் பிள்ளையா இருந்தேன். ஆமென். என் அக்கிரமங்களுக்கு தக்க என்னை தண்டிக்காமல் தம்முடைய பாவம் பெருகின இடத்துல கிருபையை பெருக பண்ணி என்னை மீட்டு கொண்டார். இப்பொழுது நான் புது சிருஷ்டி, பழையன ஒளிந்தன, இனி நான் எப்படி வாழணும், அவர் எனக்கு ஒரு அடிச்சோட வச்சுட்டு போனார். இல்ல ஆண்டவர் அது பிடிக்கல. அப்ப எகிப்தின் தெய்வத்துக்கு தான் பிரமாணம் கிடையாதுல்ல, அதுக்கு பிடிச்சது மாதிரி கொஞ்சம் பாட்டு பாடி ஆராதனை நடத்திட்டு நம்ம இஷ்டப்படி வாழலாம். இல்ல, இப்ப மோசே இறங்கி வாராரு, அதெல்லாம் அடிச்சு உடைக்கிறாரு. பாளையத்துக்குள்ள 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. இந்த மோசே செய்த அடுத்த காரியம் என்ன தெரியுமா? கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்ப தள்ளி கொண்டு போட்டான். ஏன் மோசே இப்படி பண்றீங்க? உள்ள லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க, ஏன் தள்ளி போறீங்க? என் தேவனுக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல இந்த மோசே இருக்க மாட்டான். மோசே கிரவுட், எனக்கு கிரவுட் எல்லாம் முக்கியம், எனக்கு கர்த்தர் தான் முக்கியம். தேவனுக்கு ஆண்டவர் கேட்கிற, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? பிரியமானவர்களே, நாம தாங்க சபை. எபேசு சபைக்கு சொல்லும் போது அவர் எங்க நிற்கிறார் தெரியுமா? குத்து விளக்கின் மத்தியில் உலாவிட்டு இருக்கிறார். லவோதிக்கேயாவுக்கு சொல்லும் போது அவர் எங்க நிற்கிறார் தெரியுமா? வாசல்ல நின்று தட்டிட்டு இருக்கிறார். எல்லா திறவுகோல்களும் அவர் கையில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இருதயத்தின் திறவுகோலை நம்ம கிட்ட தான் கொடுத்திருக்கிறார். என் ஆண்டவர் அழையா விருந்தாளியா வரமாட்டார். அவர் உள்ள வரணும்னா நான் இடம் கொடுக்கணும். சகி வீட்டுல போய் உக்காந்துட்டு பேதுரு அனுப்பி அந்த கழுதையை அவிழ்த்துட்டு வான்னு சொன்னது மாதிரி அங்க மரத்து மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், கூட்டிட்டு வான்னு சொன்னாரா? இல்ல, அவர் வந்து நின்று அண்ணாந்து பார்த்து எல்லாரும் அவனை பாவின்னு சொல்லும் போது ஒருத்தர் மட்டும் புதுசா பேர் சொல்லி கூப்பிடுறது கேட்கிறான். சகையே, சீக்கிரமா இறங்கி வா, நான் வீட்டுக்கு வரணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல, தேவன் இருக்க விரும்பாத இடத்துல சபை இருக்கக்கூடாது. கைகள், ஏசாவின் கைகள் சத்தம், யாக்கோபின் சத்தம், இந்த நிலை தொடருமானால் கூட்டத்தில் ஒரு ஆளா இருப்போமே தவிர விசேஷித்தவர்களாய் மாற மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தானம் இல்லாத இடத்துல தாவீது சொல்லுகிறார், உம்மை பகைக்கிறவர்களை நாம் பகையாமலும் உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. நமக்கு யுத்த மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. அப்படி என்றால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஆராதனையில கேட்டோமே, மாம்ச சிந்தை, தேவனுக்கு விரோதமான பகை. எந்த காரியத்தை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரோ அந்த காரியத்தை நாம ரொம்ப நேசிக்கணும். எந்த காரியத்தை ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிறாரோ அந்த காரியத்தை நம்ம ரொம்ப வெறுக்கணும். இதுல உறுதியா இருப்போமானா அத்தனை கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் இந்த சபையை பிரகாசிக்க பண்ணுவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இப்ப மோசே கிட்ட சொல்றாரு, 33வது அதிகாரம் 1-2 வசனத்துல, மோசே, இனி நான் வரமாட்டேன் மோசே உங்க கூட.
இனி நான் உங்க கூட வரமாட்டேன். ஆனா நான் உங்கள்கிட்ட சொன்னதுனால நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாய் அனுப்புறேங்கிறார். நான் இருந்த என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? நல்ல தூதனா பார்த்து அந்த மீகாவேல் கேப்ரியல் அனுப்புறதுக்கு பதில் அந்த மீகாவேல் அனுப்புன கையில மோசே அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதான் மோசே. பிரசன்னத்தை ருசித்தவனுக்கு பிரசன்னம் இல்லாத வேறொன்றை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மோசே போய் உட்கார்ந்து இருக்கிறார். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானா? ஆண்டவருக்கு தெரிஞ்சிட்டு இப்ப கர்த்தர் சொல்ற, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். நாம இருந்தா அதுக்கு ஆமேன் போட்டு ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டி இருப்போம். மோசே சொல்றார், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனா. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு முன்னாடி வரும். முன்னாடி இல்ல, என் கூட, என் கூட உறுதியா இருக்கிறான். ஆண்டவர் என் குடும்பம் என் கூட, எங்க அண்ணன் என் கூட, எங்க அக்கா என் கூட, நீங்க என் கூட, நீங்க என் கூட. என் தூதன் வர்றதுக்கும் கர்த்தர் வர்றதுக்கும் வித்தியாசம் என்ன? தூதன் பணிவிடை ஆவி. தூதனுக்கு என்ன கமாண்ட் கொடுக்கப்பட்டதோ அதுதான் செய்வார். அடின்னு அடிச்சுட்டு வந்துட்டே இருப்பார். அதனாலதான் உஷாரா தாவீது ஒரு தப்பு பண்ணுவார். உடனே ஒரு தூதன் உருவின பட்டயமா நிற்கும் போது தாவீது, நான் கர்த்தர் கையில் விழுவேனாக. தூதன் அடிச்சாலும் நீ தாங்க மாட்ட, கர்த்தர் அடிச்ச அப்படி இல்ல. அவர் கோபத்தில் அடிக்க வாங்கினால் அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவோ. 91 சங்கீதம் நல்ல தெரிஞ்ச சங்கீதம், அருமையான சகோதரர் அழகா அந்த பாட்டு எழுதியிருக்கிறான். அதுல பார்த்திருக்கீங்களா? உன் பாதம் கல்லில் இடராதபடி உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவங்க என்ன செய்வாங்க? உன் பாதம் கல்லில் இடராதபடி கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படியே கீழே படிச்சீங்கன்னா ஆபத்தில், சொல்லுங்க அந்த வார்த்தைய, ஆபத்தில், அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆபத்துல நானே அவனோடு இருந்து. அதான் கர்த்தர். ஏன்னா என்னுடைய ஃபீலிங்ஸ, என்னுடைய உணர்வுகளை தூதர்களால புரிந்து கொள்ள முடியாது. என்னை சிருஷ்டித்தவரால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தூதர்களை வச்சிருக்கேன்பா. ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அந்த இடத்துல கேப்ரியலை போய் பார்த்துட்டு மீகாவேலை, நோ, நானே நானே. மோசே உறுதியா இருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ற தூதன் அனுப்புறேன். நோ, சரி மோசே, நான் உனக்கு முன்னாடி போறேன். இல்ல, நீங்க என் கூட, நீங்க என் கூட. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இத கேட்கிறோமா? நீங்க என் கூட, நீங்க என் கூட. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நமக்கு தெரியுங்க, இந்த இடத்துல இருந்தா அல்லது இப்படி ஒரு செயலை செஞ்சா கர்த்தர் விலகிடுவார். நமக்கு தெரியும். ஹோலி ஸ்பிரிட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதனாலதான் அவர் வரும்போது தெரியும், போகும்போது தெரியாது. கர்த்தர் சிம்சோனை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாதிருந்தான். ரொம்ப அதனாலதான் பரிசுத்த ஆவி என்ன செய்யாத, துக்கப்படுத்தாத. இயேசு மாம்சமாகி வந்தாருங்க. நேற்று சரீர பிரகாரமாக இயேசு இல்ல, அவர் கண் இருந்துச்சு, கை இருந்துச்சு, கால் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஹோலி ஸ்பிரிட் மாம்சமாகி வரல. எனக்குள் இருந்து என் கண்ணை யூஸ் பண்ண விரும்புறார், என் கைகளை யூஸ் பண்ண விரும்புகிறார், என் கால்களை யூஸ் பண்ணி அவர் சஞ்சரிக்க விரும்புகிறார். இயேசு இந்த இடத்துல இயேசு வந்தார்னா என்ன செய்வோம்? எதுக்கு உதவாத நாங்க வந்தப்பவே எழும்பி நின்று அழகான ஒரு வெல்கம் கொடுத்தீங்க. இயேசு வந்தார்னா என்ன செய்வோம்? சும்மா சொல்லுங்க. இயேசு இப்ப இங்க வந்துட்டாருங்க, என்ன செய்வோம்? ஒரு சேர் போட்டு உட்கார வைப்போமா? என்ன செய்வோம்? சில பாக்குறாங்க, வந்துட்டாரோ, என்ன செய்வோம்? அதே பவர்,
அதே மகத்துவம் தான் யாரும் உடையவர் தெரியுமா? ஆவியானவர். நமக்குள்ளே இருக்கிறார். மோசே வாங்க ஆண்டவரே சொல்றாரு. மோசே, நான் உனக்கு முன்னாடி போய் இளைப்பாறுதல தரேன். எனக்கு இளைப்பாறுதல நீங்க என் கூட இருக்கிறது தான். எனக்கு இளைப்பாறுதல. உங்க கூட யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். உங்க கூட யார் வரணும்? இயேசு வரணும். எலியா எடுத்துக்கொள்ள போகிறது எலிசாவுக்கு மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அநேகருக்கு தெரியும். ஆனால் அனுபவித்தது ஒருவன் மாத்திரம்தான், எலிசா மட்டும்தான். நமக்கு மெசேஜ் எல்லாம் தெரியுது, ஆனா அனுபவிக்கிறோமா? அடைகிறோமா? அத மோசே சொல்ற, ஆண்டவரே நீங்க என் கூட உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. வலது கரத்தை வைத்து இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓகே, இப்ப கையெல்லாம் தூக்க வேண்டாம், பட் நீங்களே உங்களை கேட்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம். தூங்குறதுக்குன்னு ஒரு டைமை கொடுக்கிறோம், சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைமை கொடுக்கிறோம், ஒர்க் பண்றதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிருபை, காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதா? நம்ம ஒவ்வொரு நாள் கண் விழிக்கிறது அலாரம் அடிக்கிறதுனால இல்ல, கிருபை வந்து அடிக்கிறதுனால. அவருக்கு நாம அவருக்கென்று நாம கொடுக்கிற நேரம். ஆண்டவர் கேட்கிறார், 1 மணி நேரமாவது. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாதான் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன்னா, நான் அவரை நேசிக்கல. ஒரு நாள் வரப்போகுதுங்க, பார்வோன்ட்ட கர்த்தர் மோசையை கொண்டு சொல்லுகிறார். அது வரைக்கும் எல்லாரும் அந்த பிரச்சனை, ஒரே தண்ணி ரத்தமா மாறினதுனால பாதிக்கப்பட்டது இஸ்ரவேலரும், தவளை வந்ததுனால பாதிக்கப்பட்டது இஸ்ரவேலரும், பேன் வந்ததுனால பாதிக்கப்பட்டது இஸ்ரவேலரும். ஆனா கர்த்தர் சொன்னார், நான் என் ஜனத்தை விசேஷப்படுத்த போகிறேன், உன் ஜனத்துக்கும் என் ஜனத்துக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறேன். அந்த நாள் வரப்போகிறது. அத்தனை கண்கள் காண மோசையின் முகம் பிரகாசித்தது போல, அவரோடு அவருக்காக அவரில் அவருக்குள் என்ற நிலையில் இருக்கிறவனை கர்த்தர் அத்தனை கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்த போகிறார். இயேசுவோடு, இயேசுவுக்காக, இயேசுக்குள் என்கிற நிலையில. ஐந்தாவதாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் மோசே கிட்ட சொல்லுகிற, அந்த மோசே நிக்கிறத பார்த்து கர்த்தரால தாங்க முடியல. மோசே, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. மோசே, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், உனக்கு என்ன வேணும். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இப்போ கேட்கலாம், மோசேக்கு என்ன கேட்கலாம்? ஒரே பர்வதத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கல. ஒரே பர்வதத்துல மோசே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். என்ன? ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. ஆண்டவர் சொன்ன, நான் வாயோடு இருக்கிறேன். இப்போ மோசைக்கு அந்த விண்ணப்பம், இனியாவது தாங்க ஆண்டவரேன்னு கேட்டிருக்கலாம். ஆண்டவரே, ஒருத்தரை என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே, நான் ஒண்ணு சொன்னா அவங்க இன்னொன்னு செய்யறாங்க ஆண்டவரே. 1000 விண்ணப்பங்கள் மோசைக்குள்ள இருக்குது. மோசே ஒன்னே ஒண்ணு கேட்கிறார், உம்முடைய மகிமையை காண்பித்தருளும். பிரியமானவர்களே, கிருபையில துவங்குற வாழ்க்கை மகிமையில தான் முடியணும். அதுதான் சக்சஸ்ஃபுல் லைஃப். தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து கிருபை மேல் கிருபை தந்தது எதற்கு தெரியுமா? நானும் நீங்களும் மகிமை மேல் மகிமை அடைய. இது மறந்துடவே கூடாது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஆனால்
நம்மை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்ப எனக்கு ஒரு பணத்தை ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது, ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், வேற யார்கிட்ட கேட்கணும்? எனக்கு வியாதி இருக்கு, நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா வியாதி சுகமாக மட்டும் நான் இயேசுவை தேடி வருவேன்னா? விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். எது காணப்படாதவைகள்? காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். மகிமையை பார்க்கணும். மகிமையை பார்க்கணும்னு சொல்லும் போது கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார், மோசே என்ன என் முகத்தை பார்த்துட்டு, மகிமையை பார்க்கணும்னு என்ன? உங்களை பார்க்கணும், அவ்வளவுதான். இயேசுதான் மகிமை. எனக்கு உங்களை பார்க்கணும். கர்த்தர் சொல்ற, அப்படியெல்லாம் என்ன பார்த்துட்டு உயிரோடு இருக்க முடியாது மோசே. மோசே உறுதியா இருக்கிறார், ஆண்டவரே பார்த்துட்டு செத்து போயிரு ஆண்டவரே. ஒருக்க காட்டியிருக்க ஆண்டவரே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஆமென். ஆண்டவர் பரவாயில்ல. ஆண்டவர் பார்க்கிற என்ன வாஞ்சை. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை நம்ம ஆண்டவர் மேல இந்த தாகம் வரட்டுங்க. எல்லாருக்குள்ள இந்த வார்த்தை போகுதான் எனக்கு தெரியல. ஆனா இதுக்குள்ள சில மோசைகளை கர்த்தர் எழுப்புகிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மோசே உறுதியா இருக்கிறார். சரி, மகிமையை பார்க்கணும்னு நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும் மோசே. ஆண்டவர்கிட்ட மோசே ஒரு நோ சொல்லல. எகிப்துக்கு அனுப்புற வான்னு சொல்லும் போது நோ சொல்லிட்டே இருந்த மோசே இப்போ சொல்றார், இங்க பாரு, விடியற் காலையில இருந்து ஆயத்தமாகி, எஸ் நீ வரணும், எஸ். ஒரு ஓங்கூட வரக்கூடாது, இந்த சப்போர்ட்டுக்கு ஆரோன ஊர்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது, எஸ். இது கூட பிரச்சனை இல்லை. அடுத்து சொல்ற, உன் மலையிலெங்கும் வேறு ஆடு மாடு மேயக்கூடாது. மலையில ஆடு மாடு மேயக்கூடாதுன்னா நம்ம மனசுலதான், ஜபத்துல தானே நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்கும். அது எப்படி பார்வோனுக்குள்ள 7 பசுக்கள் போச்சு? மோசே எஸ் எஸ் எஸ். நம்முடைய இருதயம் எதை நாடுகிறதோ அதை நோக்கி தான் நம் கால்கள் தொடரும். மலையில ஏறி வாங்குறாரு. மோசேட்ட கேட்கலாமா, மோசே இந்த வயசு காலத்துல உங்களை போட்டு என்ன கஷ்டப்படுத்துறாரு, நீங்க இங்க கீழே இருந்து இவ்வளவு தூரம் ஏறி போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, மோசே வாய் மூடு, நான் இங்க இருந்து அங்க ஏறி போனதில்லை மேன்மை, அவர் பரலோகத்திலிருந்து எனக்கா இறங்கி வந்தாரு, அதுதான் மேன்மை. மகிமையை வாஞ்சிக்கிறவனை கர்த்தர் விட்டுற மாட்டார். அந்த மகிமை எப்படி காண்பித்தார் தெரியுமா? 34வது அதிகாரம் வீட்டில் போய் வாசிடுங்க, நேரம் போறதுனால சொல்லி முடிக்கிறேன். அவன் அருகே கர்த்தர் வந்து நின்றார். அதுதாங்க நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா. அமெரிக்காவில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். என் தகப்பனார் சின்ன வயசுல இருக்கும்போது சபையில சொல்லி நான் கேட்டது. ஒரு பையனுக்கு திடீர்னு பிரசிடென்ட்டை பார்க்கணும்னு ஆசை வந்துட்டு, ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன். அவன் என்ன பண்ணிட்டான்னா நேர போயிட்டான். போனதும் விடுவாங்களா, நேர வாசலே பிடிச்சி நிக்க வச்சுட்டாங்க. என்ன வேணும்? இல்லை, எனக்கு அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அப்பாயின்மெண்ட் லெட்டர் வச்சிருக்கிறியா? இல்ல. இன்ஃபார்ம் பண்ணிருந்தியா? இல்ல. எதுவுமே இல்லாமலாம் பார்க்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டு வெளியே திட்டான். அவன் கெஞ்சுறான், எனக்கு பார்க்கணும் பார்க்கணும் ப்ளீஸ். இல்ல விட முடியாதுப்பா, அந்த செக்யூரிட்டிக்கு ஆசையா இருக்கு இவனை காட்டி கொடுக்கணும்னு. ஆனா முடியாது. அவன் வெளியே அப்படி சோகமா உட்கார்ந்து இருக்கும் போது அந்த வழியா இன்னொருவன் வருகிறான். இவன் சோகமா உட்காந்து பார்த்து என்ன பிரச்சனை கேட்கிறான். எனக்கு பிரசிடென்ட்டை பார்க்கணும்னு ஆசை. இப்படி யோசிச்சு வா அப்படின்னா அவன் கூட போறான். இவன் அவன் கூட போறான். வாசல்ல நின்று அவங்க ஒரு கொஸ்டின் பண்ணல, டோர் ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. இவனுக்கு ஆச்சரியம், அது கனவா நினவா. அடுத்து நேரம் உள்ள போறான். வழியில யாருமே எந்த கொஸ்டினும் பண்ணல. இவன் போயிட்டே இருக்கிறான், இவனும் கூடவே போயிட்டு இருக்கிறான். பிரசிடென்ட் ரூமுக்கு ஃப்ரெண்ட்ல வந்துட்டு இவன் அப்படி பார்த்துட்டு அந்த டோரை திறந்து உள்ள போகிறான். இவன் நினைச்சான், இன்னைக்கு அவ்வளவுதான் நம்ம கதை, அட்லீஸ்ட் டோரை நாட் பண்ணிட்டாவது நான் வந்திருக்கிறேன். ஒன்னும் இல்லை, உள்ள போயிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான், டாடி இவனுக்கு உங்களை பார்க்கணுமா.
இப்பதான் அவனுக்கு தெரியுது. நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், டோர் பக்கத்துல நின்று ஒண்ணுமே இல்லை. என் கண்கள் அவரை பார்த்துச்சு. யாரு? இவங்க அப்பா தான். யாரு? பிரசிடென்ட். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் பக்கத்துல வந்து நின்றார். அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய நாமத்தை கூறினார். அவருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகள் எடுத்தும் பிள்ளைகளுடைய அக்கிரமத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாய் பணிந்த போது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? இதுவரை மோசே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவோடு செய்த உடன்படிக்கை நினைத்துதான் உங்களை நடத்திட்டு வந்துட்டேன். நீ இப்போ என்கிட்ட வந்துட்ட. நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறேன். அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. இந்த 25வது ஆண்டுல சபையே, கர்த்தர் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம். இப்பொழுது கர்த்தர் மோசே கிட்ட சொன்ன வார்த்தையை எழுது. அவன் கர்த்தர் சொன்னதை எழுதுறான். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை பலகையில் எழுதப்பட்ட போதே அவனுடைய முகம் பிரகாசிக்கப்படுமானால், புதிய ஏற்பாட்டிலே நமக்கு தேவன் வைத்த மேன்மை என்ன தெரியுமா? பலகையில் அல்ல, நம்முடைய உள்ளத்திலே. பிரியமானவர்களே, இப்பொழுது அவன் மலை மேல ஏறும்போது எப்படி ஏறுகிறான்? 2 கற்பலகைகள், அதுல ஒண்ணுமே இல்லை, வெறுமையா ஏறினான். இறங்கும் போது எப்படி இறங்குகிறான்? எழுதப்பட்ட வார்த்தையுமாக இறங்குகிறான். அத்தனை கண்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னாரு. மோசே இறங்கும் போது மோசைக்கு தெரியல, மோசைக்கு ஏன்னா அவன் பிரசன்னத்திலேயே இருக்கிறான். அது நான் பார்க்கிறவங்களுக்கு தெரியுது, இவனோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். நான் கர்த்தரோடு பேசுகிறவன் என்பதை நான் சொல்லி தெரிவதை காட்டிலும் என்ன பார்க்கிறவங்க தெரியணும். நான் பிரசனத்தில் இருக்கிறவன். இந்த சபை பிரசனத்தில் இருக்கிற சபை. இந்த சபை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபை. இந்த சபை தேவனுக்குரியதல்லாதவர்களை விட்டு விலகுகிற சபை. தேவன் ஏற்படுத்தின உறவுக்கு, அந்த ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபை என்பதை நம்ம சொல்லி அல்ல, நம்ம பார்க்கும்போது தெரியணும். ஹல்லேலூயா. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை பார்த்து பார்க்கிறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். மகிமையை கண்டான். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டு ஒரு நாள் ஜெபிக்கும்படி ஒரு மலை மேலே ஏறுகிறார். வாஞ்சையோடு தானே கண்களை மூடினான் மோசே. என்ன வாஞ்சையோடு? மகிமையை பார்க்கணும். இப்பொழுது பேதுரு அரை உறக்கத்துல பார்க்கிறாரு. பேதுருக்கு ஒரு விசேஷம் உண்டு, ஜெபம்னாலே தொங்கிடுவார். அப்படி கிருபை பெற்றவங்களும் உண்டு. ஆமா. நீங்க எங்க சர்ச்சுக்கு போறீங்க? கடந்த நாள்ல ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்க நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. சரி, நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் காலையில 2 மணில இருந்து 5 மணி வரை ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா ஆச்சரியமா இருந்து, ரைட்டு பகல வேலைக்கு போறீங்க, அப்ப சாட்டர்டே எப்படி? சாட்டர்டே நைட்டும் பண்ணுவோம். காலையில 2 to 5, சாரி 3 to 5 பண்ணுவோம். அப்ப எப்போ தூங்குவீங்க? அதான் சர்ச்சுக்கு வரோம்ல. ஏன்னா இங்கதான் ஒரு ஓத்திரம் இல்ல. கேட்டா சொல்லுவாங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். பேதுரு எழும்பி பார்க்கிறான், குளோரிய பார்க்கிறான், மகிமையை பார்க்கிறான். அந்த மகிமையில மோசே இயேசுவோடு பேசி கொண்டிருக்கிறான். இதுதாங்க ஆசை. இன்னைக்கு நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம். ஒரு நாள் வரப்போகிறது சபையே, முகமுகமாய் முகமுகமாய். எத்தனை பேருக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை? கை தூக்க வேண்டாம், எல்லாரும் தூக்குவீங்கன்னு தெரியும். தூக்கலன்னா நம்மள பாவியா பார்ப்பாங்க. எதுக்கு வம்புன்னு தூக்கிடுவோம்.
மனசுல தெரியுமா? ஆண்டவரே, I want to see your glory. தாவீது சொல்றார், ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். தாவீது சிங்காசனத்தை கேட்கல, பணத்தை கேட்கல, ஒண்ணும் கேட்கல. ஆனா யாருக்கும் இல்லாதது மாதிரி அவனுக்கு நிறைய கொடுத்துட்டார், நிறைய கொடுத்தார். தாவீதுக்கு ஆண்டவர் உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும். சபையை மகிமையை வாஞ்சியுங்கள், மகிமையை வாஞ்சியுங்கள், மகிமையை தேடுங்க. நித்தம் அவருடைய சமூகத்தை நாடுங்கள். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததியாகவே அறியப்படுங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கட்டும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். கிருபையில துவங்குற வாழ்க்கை மகிமையில தான் முடியணும். எல்லாரும் சொல்லுங்க, உங்க வலது கரத்தை உயர்த்தி இப்ப கையை உயர்த்துங்க. இப்ப சத்தமா சொல்லுங்க, கிருபையில துவங்கின என் வாழ்க்கை மகிமையிலே முடிவதாக. அதற்கு தேவை தேவ பிரசன்னம், தேவ சமூகம். ஆமென். தாவீது ஒரு தவறு செய்து உணர்த்தப்பட்ட போது அவனுக்கு தெரியும், கிருபை ஒருவனை விட்டு விலக்கப்பட்டா அதனுடைய விளைவு என்ன என்பதை சவுல் வாழ்க்கையில பார்த்துட்டான். யோனத்தான மாதிரி ஒரு நல்லவனை தாவீதின் காலத்துல சொல்ல முடியுமாங்க? எவ்வளவு நல்ல, தன்னுடைய ஸ்தானத்துல தான் தாவீது வர போறான். ஆனா அதை விட்டு கொடுத்து தாவீதை பிளஸ் பண்றாங்க. நல்ல மனசுள்ளவன், ஆனா நிக்க முடியல. நம்ம நல்லவர்களானதுனால நிக்கல, கிருபையினால நிக்கிறோம். இதை மறந்துடவே கூடாது, மறந்துடவே கூடாது. ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாதுன்னு கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். அந்த கிருபையில நிக்கிறோம். எதுக்கு இந்த கிருபையில நிக்க வைக்கிறார் தெரியுமா? அவர் வரும் நாளினில் என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். எந்த தடையும் இல்லாம பரலோகத்துக்கு போகணும்னா ஒரே வழிதான் இருக்கு, இயேசுவோடு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா, இயேசுவோடு பழகுங்க, நல்லா பழகுங்க ஆண்டவரோடு. இந்த காரியம், அதாவது நாம ஒரு வீட்டுக்கு போறோம், நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யறாங்க, ஓகே, கண்ணடைச்சிட்டு இருக்கிறோம். மீண்டும் செய்யறாங்க, சகிக்கிறோம். மீண்டும் மீண்டும் செய்யறாங்க, எழும்பி வந்துருவோம். அப்படி நமக்கு பிடிக்காத காரியத்தை ஒருத்தங்க ரிப்பீட்டடா செய்யும் போது அது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் இங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதுதானே சொல்லுது, நான் இங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. சகைவிட்ட உன் வீட்டுல இருக்கிற ஆஸ்தியில பாதி ஏழைக்கு கொடு, அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொன்னாரா? இல்ல. அந்த காட்டத்தி மரத்திலிருந்து சகை வீடு வர தூரம் எவ்வளவு தூரம் தெரியாது, ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது, கொஞ்ச தூரம் தான். அந்த மரத்திலிருந்து இறங்கி ஒரு half an hour வைங்களேன், ஒரு half an hour இயேசுவோடு நடக்கிறான். அவனுடைய ஆசை மாறுது, அவனுடைய எண்ணம் மாறுது, அவனுடைய இருதயம் மாறுது. எல்லார்ட்டையும் அநியாயமா வாங்குறவன் இப்ப சொல்ற, நான் நாளத்திலே கொடுக்கிறேன். எந்த காத்திருப்பு கூட்டத்தில் போய் இருந்த சகைவே, நான் இயேசுவோடு நடந்தேன். நீ இயேசுவோடு நடந்தாலே உன் எண்ணம் மாறும், உன் பார்வை மாறும், உன் சிந்தை மாறும். ஜனங்கள் பாவின்னு சொல்லும் போது அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக சகைவை கை காண்பித்து கொடுக்க சொல்லுகிறார், இவன் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி யார்? கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். யார் வேணும்? தூதனா? ஆண்டவரே நீங்க தான். எல்லாரும் எழுந்து நின்று பைபிள்லாம் சேர்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் யாரையுமே பார்க்காதீங்க, எனக்கு நீங்க வேணும். இன்னும் உம்மை அறியாமலே, இன்னும் உம்மை அறியாமலே, இன்னும் கிட்டி சேரணும். எல்லாரும் கண்களை மூடி, பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம்.
பிரசன்னம் பிரசன்னம் தேவன். சர்ச், ஒரு விஷயம் வலது கருத்தை உயர்த்தி அவங்க இடது கருத்தை இருதயத்தில் வச்சு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும், நீங்க என் கூடவே இருக்கணும், என் வீட்டில் நீங்க எப்பவுமே இருக்கணும். நீங்க விரும்பி, இதை நான் விரும்பினபடியால். அவர் நம்ம ஆளு குறைவா இருக்குன்னு தெரிந்தெடுக்கலைங்க, நம்பர்ஸ் கம்மியா இருக்கு, 100ல் 1 குறைவா இருக்குன்னு தெரிந்தெடுக்கல, விரும்பி விரும்பி. ஆண்டவரே, ஒரு தண்ணீர்ல இருக்கிற மீனை தூக்கி வெளியே போட்டா எப்படி துடிக்குமோ, பிரச்சனை இல்லைன்னா நம்ம அப்படி துடிக்கணும், அப்படி துடிக்கணும், அப்படி துடிக்கணும். அழகா தண்ணியில நீந்திட்டு இருக்க மீனை தூக்கி சும்மா வெளியே போட்டு பாருங்க, அது அப்படி துடிக்குங்க. ஆண்டவர்ல அப்படி நமக்கு துடிக்கணும், நம்ம இருதயம் அடிக்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் வேணும், எனக்கு நீங்க தான் வேணும். இந்த ஏக்கம் பெருகட்டும், சபைக்கு இந்த ஏக்கம் பெருகட்டும். கூட்டத்தில் ஒண்ணு அல்ல, எல்லாரும் பார்க்கட்டும் நீருடைய முகத்தின் ஒளி எங்கே பிரகாசிக்க பண்ணியிருப்பதை. மோசையின் முகம் பிரகாசித்தது ஆரோன் பார்த்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்த்தார்கள். எங்கள் மீது உம்முடைய முகத்தின் ஒளியை கிருபையாய் பிரகாசிக்க பண்ணுவீராக, இந்த சபையின் மேல பிரகாசிக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, நீங்க வேணும். ஆண்டவரே, இருதயத்திலிருந்து சொல்லுங்க, நீங்க வேணும் ஏசப்பா. உங்க பிரசனம், உங்க பிரசனமே இன்னும் நம்மை அறியணுமே, இன்னும் நம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணும். விரும்புறவங்க மாத்திரம் 2 கைகளை வானத்துக்கு நேராக இப்படி விரித்து உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை. சத்தமா, இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. ஹல்லேலூயா. பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உந்தன் அன்பு போதுமையா, உறவே பொருளோ பிரிக்காதையா. உந்தன் அன்பு போதுமையா, உறவே பொருளோ பிரிக்காதையா. என்னேசர் நீர்தானையா அப்பா, என்னேசர். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. கர்த்தரதை வெளிப்படுத்தினீர். இந்த அனுபவத்தில் வளரப்படும். மோசையின் முகம் பிரகாசித்தது போல இந்த சபை பிரகாசிக்கட்டும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பிரகாசிக்கப்படும். நாமத்துக்கு மகிமை வரப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.